Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஜெயமோகனின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் தாயார் பாதம். தாயார் பாதம் சிறுகதை. ராமன் எதையோ முணுமுணுத்தது போல இருந்தது. அநேகமாக ஹிமகிரிதனையே ஹேமலதே. பாலசுப்ரமணியன் புன்னகை புரிந்தார். ராமன் நிறுத்திவிட்டு சரி விடுங்க என்று சிரித்தார். இல்லை, நான் சில தடவை நடக்கிறது உண்டு. உங்கள் விரலை சும்மா ஒரு கிராமஃபோனில் கனெக்ட் பண்ணி விட்டால் அது நல்ல சுத்த சங்கீதமாக கொட்டுமே. என்ன தெரியறது? விரலில் சங்கீதம் இருக்குது, நாக்கில் இல்லைங்கிறீங்க. பாலசுப்ரமணியன் மீண்டும் புன்னகை செய்தார். நான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு சாரதா கிட்ட முதல்ல என்ன கேட்டேன் தெரியுமா என்றார் ராமன். ஒரு பாட்டு பாடுறேன் கேட்குறியான்னு. சரிண்ணா, அதோட சரி. அதுக்கு மேலே பாடுறேன்னு சொன்னால் ஒரு மாதிரி முகத்தை காட்டுவா பாருங்க. எவ்வளோ பெரிய மேதைக்கும் தொண்டை அடைச்சுன்றோம். ராமன் சிரிக்க பாலசுப்ரமணியன் சேர்ந்து கொண்டார். ஆனால் நான் சின்ன வயசுலேயே பாடுவேன் என்றார் ராமன். மறுபடியும் ஸ்மைல் பண்ணுறேன். பாட தெரியாதவ எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா என்ன என்றார். என்ன தான் சிரிப்போ அப்படி. அதை பார்க்குறச்ச பயமாக இருக்குது. எங்கள் அரசியலுக்கு போய் டெல்லிக்கு வந்து உட்கார்ந்துருவீங்களோன்னு. பாலசுப்ரமணியம் அதற்கு வாய்விட்டு சிரித்தார். கடல் காற்றில் அவரது முன்மயிர் பறந்தது. அவரது நீளமான கல்கத்தா ஜிப்பாவும் வேட்டியும் படபடக்க அவர் பறக்க துடிப்பது போல தோன்றியது. ராமன் பின்னால் எழுந்து பறந்த தன் மேல் தொண்டை இழுத்து அக்குளில் செருகிக் கொண்டார். மதிய நேரம் காந்தி மண்டபத்தில் சில வடநாட்டு காதல் ஜோடிகளை தவிர எவரும் இல்லை. ராமன் சற்று எம்பி கைப்பிடி சுவரில் கடலுக்கு பக்கவாட்டை காட்டியது போல அமர்ந்து சுவரில் சாய்ந்து காலை மேலே தூக்கி வைத்துக் கொண்டார். பாலசுப்ரமணியன் சுவரை பற்றியபடி நின்று கீழே பார்த்தார். கடல் கண்கூசும் வெளிச்சமாக அலையடித்துக் கொண்டிருந்தது. சூரிய பரப்பில் தெரியும் புள்ளிகள் போல 4-5 பெரிய மீன்பிடி படகுகள் சென்று கொண்டிருந்தன. அந்த பாறையிலேயே விவேகானந்த மண்டபம் பரப்போறது என்றார் ராமன் கைகளை நெற்றி மேல் வைத்து ஒளியில் மிதந்து அலைபாய்வது போல தெரிந்த இரட்டை பாறைகளை நோக்கியபடி. ஆமாம், அந்த பக்கம் இருக்கிற உயரமான பாறையில் சாங்ஷன் ஆகிடுதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே காந்தி மண்டபம் வந்ததே எனக்கு பிடிக்கல. கட்டின்றே இருக்காங்க. கடற்கரைன்னா அது ஏன் கடற்கரையாக இருக்கக்கூடாது? ஏன் அதை யாருமே யோசிக்கிறதில்ல? ஏன் நல்லா தானே கட்டியிருக்கா என்றார் ராமன். அங்கே ஒரு கோயில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கல்கத்தா போகணும். பேலூர் மடத்தில் விவேகானந்தர் இருந்த ரூமுக்கு போகிறச்ச நான் கண்ணில் தண்ணி விட்டுட்டேன். என்ன ஒரு மனுஷர்! அந்த முகம் இருக்கே, அதில் தெரிகிற கம்பீரத்துக்கு அவர் உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் பத்தாது. ராமன் சொன்னார். அந்த பாறையில் என்ன இருக்கே? அங்கேயா? அதில் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. வருஷத்துக்கு 4 வாட்டி அம்மன் கோவில் இருந்து போய் பூஜை செய்வாங்க. என்ன மூர்த்தியே? மூர்த்தின்னு ஒன்றும் இல்லை. பாறையில் காலடித்தடம் மாதிரி ஒன்று இருக்குது. சும்மா ஓவல் சைஸில் 1.5 சான் நீளத்தில் ஒரு சின்ன பள்ளம். அது கன்னியாகுமரி தேவி சுசீந்திரம் தானுமாலையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்னதோட தடம்னு நம்புகிறாங்க. அங்கே போய் பொங்கல் போட்டு படைச்சி கும்பிட்டுட்டு வருவாங்க. பௌர்ணமி தோறும் படகுல போய் விளக்கு வைக்கிறதுண்டு. அப்படியா என்றார் ராமன் ஆவலாக. போய் பார்க்க முடியுமா? போகலாம் என்று பாலசுப்ரமணியம் இழுத்தார். கட்டுமரத்தில் போகணும், உங்களுக்கு அதெல்லாம் சரிப்படாது. கொமட்டும் இல்லை என்று உடனே அந்த யோசனை கைவிட்டார் ராமன். கேட்கவே நல்லா இருக்கு. ஒரு கன்னி பொண்ணு ஒத்தக்காலில் யுகமாக தபஸ் பண்ணுறா. அவளோட தபஸோட சின்னமாக அந்த காலடித்தடம் மட்டும் அங்கேயே பதிஞ்சிருக்கு. அது மாதிரி எல்லா பாறைகள்லையும் விதவிதமாக தடங்கள் இருக்கு. பாறையில் உள்ள சாஃப்டான மெட்டீரியல்ஸில் மழையிலையும் காற்றுலையும் கரைஞ்சி போகிறதுனால வர்ற தடம் என்றார் பாலசுப்ரமணியன். ராமன் அதை கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. பின்னர் எதுக்கு அப்படி ஒரு தவம் பண்ணுனா? வெறும் ஒரு புருஷனுக்காகவா? காலகாலமாக அவன் பிறந்து வந்து அவளை கட்டிட்டு தானே இருக்கான். அப்புறம் எதுக்கு தவம்? அவர் உள்ளூர சமன் குலைந்து விட்டதை பாலசுப்ரமணியம் உணர்ந்தார். பாலு, எதுக்கு ஒத்த காலில் நிற்கணும்? பாலசுப்ரமணியன் சிரித்து, அதானே கஷ்டம் என்றார். இல்லை, அவளோட மற்ற காலு அந்தரத்தில் நின்றுட்டு இருந்தது. நடராஜனோட எடுத்த பொற்பாதத்தை விட இதுதான் உக்கிரமாக இருக்குது. காற்றுல தூக்கி நிற்கிற ஒத்தக்கால். எங்கேயும் அதை வைக்க இடம் இல்லாதது மாதிரி. அது எங்கேயாவது சிலையாக செஞ்சுருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியன். ராமன், நடராஜரோட ஒத்தைக்காலை திரும்ப தரையில் பட்டுதுன்னா ஒரு ஊழி முடிஞ்சு அண்டரசாரங்களும் அழிஞ்சிரும்னு கதை. அம்பாலோட எடுத்த பாதம் பட்டால் என்ன ஆகும் என்றார். பாலசுப்ரமணியம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்றும் ஆகாது, அவள் தாயார் இல்லை என்றார் ராமன். தனக்குள் ஆழ்ந்து கடலையும் பாறையும் பார்த்து கொண்டிருந்தால் தன்னை அறியாமலே ஹிமகிரி தானேயே என்று முனகி
தன்னுணர்வு கொண்டு மன்னிச்சுக்குங்க தெரியாமல் வந்துடுத்து என்றார். பின்பு நேராக கழுகுமலைக்கு போகலாமா, வரலா? சுப்பு அண்ணா அங்கே பாடுறாரு, வர்றியாடான்னு காகிதம் போட்டிருக்கார் என்றார். பார்த்துட்டு சொல்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியம். சுப்பு அண்ணா எனக்கு குரு வழியில் நெருக்க தெரியுமா? நெருக்கம்னா 1 விட்டு 2 விட்டு அப்படி பலது விட்டு ஒரு சொந்தம்னு வச்சுக்கோங்க. அதாவது அவரோட குருவோட குரு என்னோடய தாத்தாவுக்கு குரு. அவர் பேர் விழாக்குடி கிட்டவாயர். மகாஞானின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தியாகராயர் கிட்டே சங்கீதம் கற்றுண்டவர்னு சொல்லுவா. அதை பற்றி தெரியல. மன்னார்குடி திருவாரூர் பக்கம் எல்லா குரு பரம்பரையும் நேராக கொண்டு போய் அங்கே இணைச்சிடுறதுண்டு. எப்படியா என்றார் பாலசுப்ரமணியம். பொதுவாக பேச்சை இசையை நோக்கி கொண்டு செல்வது அவருக்கு எப்போதும் உகக்கவில்லை. ஆனால் பிறரது பேச்சை தடுக்கவோ திருப்பவோ கூடியவர் அல்ல அவர். தாத்தா பேர் சேஷகிரே. அவர் தான் எனக்கு முதல் குருன்னு சொல்லணும். அவர் பெரிய கடல், சங்கீத ஞான சாகரம்னே அவருக்கு பட்டப்பேர் இருந்தது. அப்போல்லாம் சங்கீத வித்வான்களுக்கு பெருசாக ஒன்றும் பணம் கிடைக்காது. மடத்தில் கூப்பிட்டு இந்தாடான்னு ஏதாவது கொடுத்தா உண்டு. ஆனால் சிருங்கேரி போய் வர செலவே டபுள் ஆயிரும். மற்றபடி எங்கேயும் கதா காலட்சேபம் தான். அதில் இருக்கிறவாளுக்கு தான் துட்டு. வருஷத்தில் 200 கதை நடத்துகிறவா உண்டு தெரியுமே. எங்கள் அப்பா கூட கதாலட்சியம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எங்கள் தாத்தா சங்கீத வித்வானாக மட்டும்தான் இருந்தார். கையில் கொஞ்சம் நிலம் இருந்தது. குடியானவங்க ஒழுங்காக குத்தகை அளந்த காலங்கிறதுனால பஞ்சமில்லை. ஒன்றையும் பற்றி கவலைப்படாமல் காவேரியில் 3 வேளை குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் சாதம் பண்ணுறது, கோயிலில் கொஞ்ச நேரம் சாயங்காலம் அவர் கேட்க அவரே பாடிக்கிறது நிறைவாக இருந்தார். எப்போவாச்சும் தஞ்சாவூர் கும்பகோணம்னு கச்சேரிக்கு கூப்பிடுவா. வில் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருவா. பெரும்பாலும் ஒரு சால்வை, ரொம்ப பெரிய இடம்னா ஒரு பவுனில் ஒரு தங்க காசு. அடுத்த கச்சேரி வர அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அங்கே இப்படி பாடினேன், இங்கே இப்படி எடுத்தேன்னு திருப்பி பாடி காட்டுவார். அவரை நான் பார்க்குறச்சே அவருக்கு 70 தாண்டி இருக்கும். அவரோட 7 குழந்தைகளில் எங்கள் அப்பா தான் கடைக்குட்டி. அப்பா பிறக்கச்ச தாத்தாவுக்கு 48 வயசான். என்னோடய ஞாபகத்தில் எப்பவும் அவர் திண்ணையில் ஜமக்காலத்தை போட்டு சாய்ஞ்சு உட்காந்துட்ருப்பார். பக்கத்தில் கூஜால ஜலம், பெரிய தாம்பாளத்தில் தளிர்வத்தில், இன்னொரு சம்பளத்தில் சீவலை, கிளி மாதிரி ஒரு பச்சை நிறமான மரச்செப்பில் கலர் சுண்ணாம்பு, புகையில் வைக்கிறதுக்கு ஒரு தகரடப்பா, பக்கத்தில் எப்பவும் தம்பூரா வச்சுருப்பார். எந்நேரமாக அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தம்பூரா இருக்கும். சின்ன வயசுலேயே மாநிறமாக ஒரு சின்ன பொண்ணு அவர் பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரின்னு நினச்சிக்குவேன். பாலசுப்ரமணியம் புன்னகை பூத்தார். சிரிக்க வேணாம், நிஜமாகவே தம்பூரை வைக்கப்பட்டு அதிகம் பேசாத பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அவர் எந்நேரமும் அதில் சுதி பார்த்துட்டே இருப்பார். சரியாக அமைஞ்சதும் அதோடு சேர்ந்து மெல்ல பாடுவார். பாட்டு எப்பவுமே அவருக்காகத்தான். இப்போ சொன்னேனே சங்கீத உடம்புல இருக்குது, கனெக்ஷன் கொடுத்துடலாம்னு, அது அவர் தான். அப்போல்லாம் கிராமத்து அக்ரஹாரம் சத்தமே இல்லாமல் இருக்கும். ரேடியோ பிளேட்டு ஒன்றும் வரல. அக்ரஹாரத்துக்கு நடுவிலேயே ஒரு ஓடை போகும், காவேரி தண்ணி. அந்த சத்தம் எப்போவும் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஸ்ருதியை தம்புராவில் பிடிப்பார், அதில் சேர்ந்து பாடுவார். மத்தியானம் மாமரத்தில் குயில் வந்து உட்காந்துட்டு பாடும். அந்த நாதத்தோடு ஸ்ருதியை பிடிப்பார். வெளியே கேட்குற எல்லா சத்தமும் அவருக்கு சங்கீதம் தான். அவருக்குள்ளே ஓடிண்டே இருக்கிற சங்கீதத்தோடு எல்லாமே அணைஞ்சிரும். ஊர் தண்ணியெல்லாம் காவேரியாக போய் சேர்ந்துக்கிற மாதிரி. சரி, காவேரி தானே ஊருக்குள்ளே தண்ணியாகவும் வந்துட்டுருக்கு. ஊருக்குள்ளே அவருக்கு புண்ணியாத்மான்னு பேர். குழந்த பிறந்தா தூக்கிட்டு வந்துடுவா. அண்ணா உங்கள் கையால் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நிற்பாங்க. அவரும் குழந்தைய மடியில் வாங்கி வச்சுட்டு ராரா தேவாதி தேவான்னு ஒரு 4 வரி பாடி திருப்பி கொடுப்பார். குழந்தையோட தாயார்காரி நின்னாலுன்னா கண்ணில் ஜலம் விட்டு முந்தானில் முகந்தி முகத்தை பொத்தின்றுவா. போன ஜென்மத்தில் சரஸ்வதிக்கு குடங்குடமாக தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த ஜென்மத்தில் தொடர்ச்சியாக 60-70 வருஷம் சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கார். கும்பகோணத்தில் வேதநாராயண பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே பிரம்மனுக்கு சரஸ்வதி காயத்ரியோட தனி சந்நிதி உண்டு. வருஷம் ஆவணி மாதம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வண்டி கட்டிட்டு அங்கே போய் தேவிக்கு தேன் அபிஷேகம் பண்ணிட்டு வருவார். அவருக்கு ரொம்ப முடியாமல் போனப்போ எங்கள் அப்பா போய் செஞ்சார். பாட்டி தவறின வருஷம் மட்டும்தான் ஜெயலா. 80 வயசு வரை இருந்தார். ஒரு நோய் நொடி ஈழ இழப்பு கிடையாது. குரலில் கொஞ்சம் கார்வை நடுக்கமும் வந்ததை ஒழிய அழகு குறையலை. கூன் கிடையாது. ஒத்த நாடி உடம்பு, முடி இல்லாத மார்பிலையும் விழாவிலையும் எலும்பு தெரியும். வாயத்தில் நரம்பு சுரண்டு கிடக்கும். கடைசி வரைக்கும் சட்டை போட்டது கிடையாது. மாநிறமாக இருப்பார். கண்ணு 2 பெருசாக கோபுர சேலைகள் இருக்குமே, அது மாதிரி பிதுங்கி வெளியில் விழா போல இருக்கும். பேசுகிற பழக்கம் கிடையாதுனாலும் அவரோட மனசு கண்ணில் தெரிஞ்சுகிட்டே இருக்கும். கடைசியில் தூக்கம் ரொம்ப கம்மியாகிடுது. நடுராத்திரியில் எழுந்து உட்காந்துட்டு மெதுவாக தம்புராவை சுதி சேர்த்து பாடுவார். கேட்டுதா கேட்கலையான்னு ஒரு சங்கீதம் எங்கேயோ கொண்டு போயிடும். சும்மா தேனி மேலே ஏறி உட்காந்து ரீம்னு நந்தவனமெல்லாம் சுற்றி
நந்தியாவட்டை மல்லிகை ரோஜான்னு பூவாக உட்காந்து மண்டை தேன் குடிச்சிட்டு வந்து இறங்குற மாதிரி ஒரு அனுபவம். அந்த பாட்டை கேட்குறதுக்குன்னே பக்கத்தாத்தில் எல்லாம் ராத்திரி கண் முழித்து தூங்காமல் கிடப்பாங்களாம். அவருக்கு கடைசியில் கொஞ்சம் கண் தடுமாற்றம் ஆயிடுது. காவேரிக்கு நானே காலம்பரை கைப்பிடிச்சி கூட்டின்னு போகணும். மத்தியானம் சாயங்காலமும் வீட்டு முன்னாடியில் ஓடையில் பிடிச்சிக்குவார். ஆனால் நியம நிஷ்டைகள் ஆச்சாரங்கள் ஒன்றிலையும் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் அவருக்கு நினச்ச மாதிரி நடக்கணும். நடக்காட்டி ஒன்றும் சொல்ல மாட்டார். பேச்சை நிப்பாட்டிட்டு தம்புராவை தூக்கிட்டுடுவார். அப்புறம் அப்பா அம்மா எல்லோரும் வந்து கன்னத்தில் போட்டுட்டு கண்ணீர் விட்டு கெஞ்சின பிறகு தான் இறங்கி வருவார். எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்து செய்யணும். அம்மாவும் தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி செய்வா. ஆமாம், பாட்டி இருந்தாள் என்றார் ராமன். அவளை நான் சரியாக பார்த்த ஞாபகமே இல்லை. தாத்தாவை விட 13 வயசு கம்மி அவளுக்கு. ஆனால் பார்த்தா 80-90 அதுக்கும் மேலேன்னு தோணிடும். என் சின்ன வயசு ஞாபகத்தில் வத்தி போன பசு மாதிரி அவள் சித்திரம் இருக்குது. முதுகு நல்லா ஒடிஞ்சு வளைஞ்சு இடுப்புக்கு மேலே உடம்பு பூமிக்கு சமாந்தரமாக இருக்கும். பசுவே தான். கையை முன்னங்கால்னு வச்சுக்கிட்டோம்னா அவன் நடக்கிறது பசு நடக்கிற மாதிரியே இருக்கும். கண்ணு முகமும் தரையை பார்த்துட்டு இருக்கும். தலையில் கொஞ்சம் வெள்ளை முடி, அது கொட்டைப்பாக்கு சைஸுக்கு கட்டி வச்சிருப்பாள். ஜாக்கெட் போடுறதில்ல. எப்பவும் ஏதாவது ஒரு முலை வெளியே தொங்கி கேட்டு மாடோட அகிடு மாதிரி ஆடின்னு இருக்கும். மெலிஞ்சு வத்தி ஒரு 10 வயசு குட்டி அளவுக்கு தான் இருப்பாள். சாப்பிட்றது ரொம்ப குறைவு. காலம்புற ஒரு இட்லி, மத்தியானம் இன்னொரு இட்லி, சாயங்காலம் ஒரு பிடி சோறு. அதையும் உட்காந்து சாப்பிட மாட்டாள். சின்ன சம்பளத்தில் போட்டு கையில் குத்தி கொடுத்துடணும். அதை அங்கே இங்கே வச்சுருவா. எடுத்து கொடுக்கணும். அதுக்கு நல்லது பொறி வாங்கி அவன் மடியிலேயே கட்டி விடுறதுன்னு பிறகு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சாள். அதுதான் சாப்பாடு. அவள் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே வீடு முழுக்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பாள். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாள். முற்றத்துக்கும் திண்ணைக்கும் கூட வரமாட்டாள். கடைசி 20 வருஷத்தில் புத்தி பேதலிச்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் மாட்டு பொண்ணு வர்றப்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கா. இப்போ பொதுவாக பேசுகிறவ இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மௌனம். எங்கள் அப்பா ஞாபகத்திலே அவங்க அம்மா பேசிக்கிட்டது ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ளே பள்ளி பேச்சு கேட்டால் கூட உண்டு. அப்பா சொல்லுவார், வெறி பிடிச்சாப்புல வீட்டு வேலை செய்கிறது தான் அவளோட உலகம். வெடிகாலையிலே எந்திரிச்சு கை வெளிச்சம் வர்றதுக்குள்ளே அத்தனை பாத்திரங்களையும் கழுவி வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி குளித்து தாத்தாவோட பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிக்கணும். வேலையை தவிர ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மா வந்ததும் அதே சிக்கல் தான். வீட்டில் ஒரே ஒரு வேலை மிச்சம் இருக்காது. மாட்டு பொண்ணு வேலை பார்த்தா தானே நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டிக்கு செஞ்சு தீக்கிறதுக்கே வேலை பத்தாது. அம்மா பாட்டி பின்னாடியே அலையிறதான் மிச்சம். அம்மாவுக்கு மூத்த அக்கா பிறந்தப்போ எல்லாத்தையும் பார்த்து செஞ்சதே பாட்டி தான். அம்மா சும்மா படுத்திருந்தால் போதும். ஆனால் அப்போ தான் சிக்கல் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. குழந்தையோட அழுக்கு துணிகளை போட்டு கழுவுன்னு கழுவ ஆரம்பித்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளே குழந்தையோட அழுக்கு கிடந்தால் உடனே மொத்த வீட்டையும் தொடச்சி கழுவுறது. என்ன இதுன்னு ஆரம்பத்திலே தோணியிருக்கு. அவ்வளோ ஒன்றும் ஆசாரமான ஆளும் கிடையாது. கேட்டால் சரியான பதில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே போச்சு. 6 மாதத்தில் தெரிஞ்செடுத்து என்னவோ பிரச்சனைன்னு. அப்போ வீட்டில் இன்னொரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தால் இதை பற்றி பேச அது வேறு வம்பாயிடும்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே பழகி போச்சு. மடத்துக்கு காரியஸ்தா அப்போது நானாவையர்னு ஒருத்தர் இருந்தார். தாத்தாவோட லௌகீகமெல்லாம் அவரு தான் பார்த்துக்கிறது. சரிடா, எல்லோரும் மண்ணில் 2 காலையும் வச்சுட்டுருக்கா, ஒரு காலை தூக்கிட்டா விடு, வயசு வேறு ஆயாச்சு, இனிமேல் கொண்டு போய் என்ன பண்ணுறது, வேற ஒரு பிரச்சனை இல்லையே, அவள் பாட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டார். அவள் சித்தம்போக்கில் இருப்பாள். வெடிகால 4:30 எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிப்பாள். 3 மணி நேரம் குளித்து துவைச்சி வர்றதுக்கு. வந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கி துடைக்கிறது ஒரு இடுக்கு விட மாட்டான். சன்னல் கம்பி கதவு மூலை எல்லாம் தொடச்சிக்கிட்டே இருப்பாள். நடுவில் மறுபடியும் குளியல், மறுபடியும் சுத்தப்படுத்துறது. ஒரு நாளைக்கு 8 வாட்டியாவது குளிக்கிறது. ராத்திரி வீட்டுக்குள்ளே சுற்றி வர்றான்னு கேமரா உள்ளேயே படுக்கையை போட்டு அடைச்சிடுறது. உள்ளேயும் சுத்தம் பண்ணுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். தாத்தா அப்படி ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியாதேங்கிற மாதிரி இருப்பார். ஒரே ஒரு வாட்டி அக்காவுக்கு ஒரு வர நான் வந்து அதை பற்றி பேசுகிறப்ப இப்படி பாட்டியை பற்றி பேச்சு வந்தது. ஒருத்தரும் அவள் வாழ்க்கையை கட்டுச்சோறு மாதிரி கட்டுன்றாதான் வரா, ஒன்றும் பண்ண முடியாது, பிராப்தம்னு மட்டும் சொன்னார். பாட்டியும் ரேழி தாண்டதில்லை. அவங்க 2 பேரும் கடைசியாக எப்போ சந்திச்சிட்டாங்கன்னே தெரியலை. ஒரு நாளைக்கு காலம்பரை அம்மா கேமரா உள்ள திறந்தா சுவர் மூலையில் சுவரோட ஒட்டி முதுகை காட்டின்ட்டு உட்காந்துருக்கா. உள்ளே போய் என்ன அத்தைன்னு தொட்டதுமே தெரிஞ்சிடுத்து. நானும் ஓடி போய் பார்த்தேன். அப்படி ஒருத்தர் செத்து போய் உட்காந்துட்ருக்கிறத பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. சப்பரத்துக்கு வளைச்ச மூங்கில் மாதிரி கூன் முதுகு மட்டும்தான் தெரியுது. கை கால் தலை எல்லாமே முன்பக்கம் சுவர் மூளைக்குள்ளே இருக்குது. அப்பா போய் சோழியனை கூட்டிகிட்டு வந்தார். அவனும் துணைக்கு இன்னொருத்தனுமாக வந்து தூக்கி போட்டாங்க. பணத்தை மல்லாக்க போட முடியல. கூனும் வளைவும் அப்படியே இருக்குது. பக்கவாட்டில் போட்டுறப்போ ஏதோ கை கொழுந்த விரல் சூப்பின்ட்டு தூங்குற மாதிரி தான் இருந்தது. குளிப்பாட்டுறப்ப அம்மா பார்த்துருக்காள். கை விரலில் தேள் கட்டியிருக்கு. குழிக்குள்ளே கையை விட்டுருக்கா.
நல்ல பெரிய கருந்தேள். சின்ன உடம்பானதுனால விஷத்தை தாங்கலை, ஜன்னி மாதிரி வந்து உதட்ட கடித்து கிழிச்சுட்டு இருக்கான். தாத்தா கிட்ட விஷயத்தை சொன்னப்போ தம்புராவை கீழே வச்சார். புரியாத மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தார். தாசரதேன்னு முனகிட்டு மறுபடியும் தம்புராவை எடுத்துட்டார். வாசல்ல கீத்து பந்தல் போட்டு ஊரெல்லாம் கூடி அழுது ஒரே ரகலை. அந்த சத்தம் எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மாதிரி அவர் தம்புராவை மீட்டி கண்ணை மூடி அவருக்குள்ளே இருக்கிற சங்கீதத்தை கேட்டுண்டு லயிச்சு போய் உட்காந்துருந்தார். எடுக்கிறச்ச மூத்த அத்தை வந்து, அப்பா வந்து ஒரு பார்வை பார்த்துருங்கன்னார். ஒன்றும் பேசாமல் தம்புராவை வச்சு எந்திரிச்சு வந்தார். வாசலை தாண்டி கூடத்துக்கு வந்து கீழே கிடக்கிறவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். நேராக போய் தம்புராவை எடுத்துட்டு உட்காந்துட்டுறார். அப்புறம் காவேரி கரைக்கு கிளம்புறச்சதான் அவரை எழுப்புனாங்க. பாட்டிக்கு சங்கீதம் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தாத்தாவோட அப்பா சுப்பையர், அவரும் பெரிய வித்வான். வர்ணம் பாடுறதில்ல அவர் காலத்தில் அவர் தான் பெரிய ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து தானமாக கொடுத்தது தான் கையில் இருந்த நிலமெல்லாம். அவர் தான் எங்கள் தாத்தாவோட முதல் குரு. அவர் ஒரு தடவை ஒரு நில விஷயமா பத்தூர் போயிருக்காரு. பத்தூர்னா கொடரச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு பழைய கோவில் ஒன்று இருக்குது, அழிஞ்சு போச்சு. கோவில் அழிஞ்சாலும் அக்ரஹாரம் அழியலை. ஆனால் தரித்திரம் பிடிச்ச அக்ரஹாரம். தாத்தா அக்ரஹாரம் வழியாக வண்டியில் வர்றச்ச ஒரு பாட்டு கேட்டிருக்கு. அந்த வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி விசாரிச்சிருக்காரு. அது எங்கள் பாட்டியோட வீடு. பாட்டிக்கு அப்போ 6 வயசு. அவள் தான் பாடிட்டு இருந்தது. மற்ற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு அங்கேயே இவ தான் என் மாட்டு பொண்ணுன்னு வாக்கு கொடுத்துட்டார். பொண்ணையே பார்க்கல. பொண்ணை பாருங்கோன்னதுக்கு இந்த குரலுக்கும் இந்த வித்தியைக்கும் இப்படி இருந்தால் என்னையா? சாட்சாத் சரஸ்வதி அண்ணா நான் என் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன் என்ன சொல்லியிருக்கார். 5 பவுன் எதிர் ஜாமீன் பண்ணுறதா அவர் வாக்கு கொடுத்தார். கல்யாணம் அவராத்திலேயே நடந்திருக்கு. ஆனால் பொண்ணுக்கு 7-8 வயசானதும் அப்புறமும் சொன்ன பவுனை போட்டு புக்காத்துக்கு அனுப்ப அவளால் முடியல. அப்போல்லாம் பஞ்சகாலம், வயிற்று கழுவுறதே பெரிய விஷயம். ஏதோ நம்பிக்கையில் சொல்லிட்டார், முடியல. அப்படியே வீட்டிலே வச்சுருந்தார். தாத்தாவோட அப்பா 4-5 வாட்டி ஆள் சொல்லி அனுப்பியிருக்கார். சரியாக பதில் இல்லை. சரிடா, உனக்கு இந்த பொண்ணு இல்லை, உன் ஜாதகத்தில் வேறு எழுதியிருக்கு போலன்னு சொல்லிவிட்டு வண்டி கட்டி நேராக பத்தூர் போய் இறங்கியிருக்கிறார். சம்மந்தி ஐயர் எங்கேயோ வாழை இலை நறுக்க போனவர் ஓடி வந்து கையை கூப்பிட்டு பேசாமல் நிற்கிறார். இவர் அவ்வளோதான் ஓய், அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி திருப்பி வண்டியில் ஏறி உட்காந்துட்டார். அப்போ பார்த்தா பின்னாடியே கையில் ஒரு சின்ன மூட்டையோட பாட்டி வந்து நிற்கிறா. ஒன்றுமே சொல்லலை, கண்ணு ரெண்டும் வரைஞ்சு வச்சது மாதிரி இருக்குது. இவர் பார்த்தார். சரி ஏறடி கோந்தே என்னை தூக்கி உட்கார வச்சு கொண்டாந்துட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் பத்தூர் ஆட்களை வீட்டு பக்கமே வர விடலை. சீர் சனத்தி ஒன்றையுமே வாங்கிக்க மாட்டேன்னுட்டார். பிரசவத்துக்கும் சாவுக்கும் ஒன்றுக்கும் வரப்படாதுன்னு பிடிவாதம்னு சொல்லிட்டார். பல பேர் வந்து சமரசம் பேசியிருக்கா. போனால் போட்டு திரும்பி வர வேணான்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். பாட்டியோட அப்பா வந்து தெருவில் தென்னை மரத்தடியில் நிற்கிறார். கூட்டின்னு போனால் அப்படியே போயிடும் போய் தாத்தாவோட அப்பா சொல்லிட்டார். இல்லை, எங்கே இருந்தாலும் பிள்ளை குட்டிகளோட நிறைஞ்சிருக்கட்டும், ஏழையோட ஆசீர்வாதம் எப்பவும் அவ பின்னால் நிழல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனார். அதோடு சரி. பிறகு பாட்டிக்கும் பத்தூருக்கும் சம்மதமே இல்லாமல் போச்சு. 30 வருஷத்தில் பத்தூர் அக்ரஹாரமே அழிஞ்சு போச்சு. பாட்டி பாடி கேட்டதே இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஏன்னு தெரில. எங்கள் தாத்தாவுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் மற்றவா பாடி கேட்க மாட்டார், அவரே பாடிக்குவார். நிறைஞ்ச குளம்டா, அதுக்கு எதுக்கு ஓட தண்ணின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் கூட இருக்கலாம். எனக்கு எங்கள் தாத்தா 2 வயசில் பாட்டு சொல்லி வைக்க ஆரம்பித்தார். அவருக்கு சிஷ்யர்கள்னு எங்கள் அப்பா உட்பட 80-90 பேர் உண்டு. ஒருத்தர் கூட வீணாக போகல. சிலர் பெரிய வித்வான்களாக ஆகி வைரக்கடுக்கணும் தோடாவுமா வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போவா. சங்கீதமே வராமல் போனது நான் மட்டும்தான். சங்கீதம் மனசு முழுக்க இருக்குது. சொன்னேல, கைவிரல் நுனி வர வழியிறது, ஆனால் நாக்கில் வராது. தேவி என்னம்மா இதுன்னு தாத்தா மார்பில் கையை வச்சுட்டு ஏங்குவார். சரின்னு வயலின் கற்றுக்க வச்சார், புல்லாங்குழல் கற்றுக்க வச்சார். ஒன்றுமே சரியாக வரல. அப்புறம் கை விட்டுட்டார். எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சொல்ல தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று தோணித்து. தாத்தா கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் வந்திருக்குமோன்னு. அவர் சொல்லிக் கொடுக்குறப்போ உள்ளுக்குள்ளே ஒரு நாக்கு மடங்கிடுது. வெளிநாக்கை பேச வைக்கிற மனசோட நாக்கு அது. வெளிநாக்கு கிடந்து அலைவாயும் மனநாக்கு மடங்கி ஒட்டி நடுங்கி கொண்டிருக்கும். அதான் இப்போ கூட நான் பாடுவேன், ஆனால் 2 நாக்கும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்காது. ஏன்னே தெரியல. ஆனால் ஒரு சம்பவம் அப்பா சொல்லி அம்மா என்கிட்ட ஒரு வாட்டி ரகசியமாக சொன்னது. அதையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நேக்கு இப்போ படுறது. அந்த நினைப்பு எங்கேயோ உறுத்திட்டுருக்கலாம், தெரியல. எங்கள் தாத்தாவோட அப்பா 3 வருஷம் பக்கம் தளர்ந்து படுக்கையில் கிடந்து தான் செத்தார். கடைசியில் மலமூத்திரமெல்லாம் படுக்கையில் தான். தாத்தாவுக்கு அவர் அப்பா மட்டும் இல்லை, குருவும் கூட. அதனால் அவர் அப்படி பார்த்துக்கிட்டார். பாட்டியும் கை குழந்தைய பார்த்துடுற மாதிரி கவனிச்சிட்டார். ஒரு நாள் தாத்தாவோட அப்பா என்னமோ முனகிறது மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. தாத்தா உள்ளே போய் பார்த்துருக்கார். படுக்கையிலே கமுகு பாளையை வச்சுட்டு தைச்சு பெட் பேன் மாதிரி வச்சுருந்தாங்க.
அதிலே 2 பேரும் அதிலே படுத்திருக்கார். கண்ணு நிறைஞ்சு 2 மைக்குப்பி மாதிரி இருக்குது. தாத்தா அடியேன்னு ஒரு சத்தம் போட்டிருக்காரு. சமையல் உள்ளில் வேலையாக இருந்த பாட்டி ஓடி வந்திருக்கா. அந்த பெட் பேனை அப்படியே தூக்கி அவர் தலை மேலே கொட்டிட்டார். ரொம்ப பின்னாடி தான் எழுத வந்தேன் பாலு. சங்கீதம் வசதி தான், பரிசுத்தமானது தான். இலக்கியம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை. இதில் அழுக்கும் குப்பையும் எல்லாம் இருக்குது. பிடுங்கி எடுத்து நாற்று மாதிரி வேரில் சேரோடு இருக்குது. ஆடி காவேரி மாதிரி குப்பையும் கூலமாக இருக்குது. அதனால் இது இன்னும் கொஞ்சம் கடவுள்கிட்ட போயிடுறது. தெரியல, உளர்றேன்னா என்னான்னு உன்ன மாதிரி மூளை உள்ளவங்க தான் சொல்லணும். நான் எழுதின முதல் கதையே பாட்டியை பற்றி தான். வாசித்த மாதிரி தான் இருக்குது என்றார் பாலு. இல்லை, நீங்கள் வாசித்தது ரொம்ப பின்னாடி. விகடனில் எழுதினது. இந்த கதை அந்த காலத்தில் திரிலோக சீதாராம் நடத்தின பத்திரிகையில் வந்தது. குபரா கூட அதில் நிறைய எழுதியிருக்காரு. ராமன் புன்னகை செய்தார். அந்த கதையில் வர்ற பாட்டி வேறு மாதிரி இருப்பாள். தலை நிறைய பூ வச்சுட்டு அட்டிகை போட்டு பட்டுப்படவை கட்டிட்டு சதஸில் உருகி உருகி பாடுவாள் என்றார். முற்றும்.